எத்தனையோ பேர் தற்கொலையின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறார்கள். சிறு வயதிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் இந்த நிலையை பார்க்கிறோம். தற்கொலைக்கெல்லாம் மூல காரணம் என்ன? அவர்கள் தைரியம் இல்லாதவர்கள் என்று நாம் சொல்ல முடியாது, அவர்கள் கோழைகள் என்று நாம் சொல்ல முடியாது. கொலை எண்ணங்களை கொண்டு வருவதே சில அசுத்த ஆவிகளுடைய வேலைதான். ஆண்டவர் ஒரு முறை எனக்கு அதை வெளிப்படுத்தி காண்பித்தான். இயேசு கெதரேன் என்கிற ஒரு ஊருக்கு போன பொழுது அங்கே சுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதனை கண்டார். அந்த மனிதனுக்குள்ளே பெரிய படையே, பிசாசுடைய கூட்டமே அவனுக்குள்ளே உட்கார்ந்திருந்தது. பிசாசுகளால் நிரம்பி போயிருந்த அந்த மனிதன், அவனை சங்கிலிகளாலே கட்டினார்கள் என்றால் அந்த பிசாசுகள் என்ன செய்யும்? சங்கிலிகளை எல்லாம் உடைத்தெறிந்து விடும். அந்த பிசாசுகள் அவனை டிரெஸ் கூட சரியாக போட விடவில்லை. இயேசு அந்த மனிதனை பார்த்த உடனே அவன் மேல் மனம் இறங்கி பிசாசு பிடித்தவனை பார்த்து அந்த பிசாசை அவர் கடிந்து கொண்டார். ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், உன் பெயர் என்ன? அவன் சொன்னான், லேகியோன். ஏனென்றால் ஒரு பெரிய படையை நாங்கள் உள்ளே உட்கார்ந்திருக்கிறோம். உடனே அந்த பிசாசுகள் அந்த மனிதனை விட்டு வெளியே இந்த பன்றிகளுக்குள்ளே நுழைந்த உடனே பன்றிகள் செங்குத்தான மலை மேலே ஏறி அந்த மலையிலிருந்து குப்புற அந்த தண்ணீருக்குள்ளே விழுந்து அத்தனையும் தற்கொலை செய்து கொண்டு மரித்து விடுகிறது. பிசாசுகள் தான் ஒரு மனிதனுக்குள்ளே இந்த எண்ணங்களை கொண்டு வந்து விடுகிறது.